வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டபுள் பார் ஒர்க் அவுட்ல 5 விதமான ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டை பார்க்க போறோம். பயிற்சி நம்பர் 1. இந்த ஒர்க் அவுட் பேரு பீச் பாரு அல்லது பிளேயிங் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் அவுட் நம்ம பண்றதுனால நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய செஸ்ட், சிக்ஸ் பேக்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ், பேக் ஆர்ம்ஸ், ஷோல்டர் அப்படின்னு எல்லா பகுதிகளுக்கும் இந்த ஒர்க் அவுட் நீங்க பண்றதுனால உங்க உடம்பானது வேற லெவல்ல மாறும். இந்த மாதிரியான ஒர்க் அவுட்டுகளை நீங்கள் பழகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிகவும் சுலபமான வார்ம் அப் ஒர்க் அவுட் நிறைய இருக்குது. அந்த ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணிட்டு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஒர்க் அவுட்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இப்போ நம்ம பயிற்சி 2 பார்க்கலாம். இந்த ஒர்க் அவுட் வந்து பெடலிங் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் அவுட் போடுறதுனால உங்கள் சிக்ஸ் பேக்ஸு, உங்கள் ஜெஸ்ட்டு, ஃபோர் ஆர்ம்ஸு 3மே ஒரே நேரத்தில் வேலை செய்யும். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்கள் பாடி வேற லெவலில் இருக்கும். இளமையின் ரகசியம் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வயசானாலும் சரி இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இளமையாகவே இருப்பீங்க. இந்த டபுள் பார் ஒர்க் அவுட்டில் ஏகப்பட்ட பயிற்சிகள் உள்ளன. அந்த பயிற்சிகளை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இப்போ நம்ம பகுதி 3க்கு வந்துட்டோம். பயிற்சி 3ல் வந்து நார்மல் ஒர்க் அவுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறதுனால நம்ம ஃபோர் ஆர்ம்ஸு, இடுப்புக்கு மேலே உள்ள அனைத்து பாகங்களும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். இந்த ஒர்க் அவுட் போடுறதுனால இந்த மாதிரியான ஒர்க் அவுட்டுகளை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் உடம்பானது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் இருக்கும். எனக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த பார் வந்து நான் வந்து போடுவேன். அதனால வந்து என் உடலும் சரி என் மனசும் சரி சரிநிலையாக இருக்க உதவிகரமாக அமையும் இந்த ஒர்க் அவுட்டு. இப்போ ஒர்க் அவுட் நம்பர் 4க்கு வந்துட்டோம். இந்த ஒர்க் அவுட்டு ஒன் சைடு பார்னு சொல்லுவாங்க. இந்த ஒன் சைடு பார் போடுறப்ப நம்ம பாடியானது வேற லெவலில் இருக்கும். ஃபோர் ஆர்ம்ஸு, பேக் ஆர்ம்ஸு, ட்ரைசெப்ஸு அப்படின்னு அனைத்து பாகங்களும் வேற லெவலில் மாறும். 15 வருஷத்துக்கு முன்னாடி டபுள் பார் ஒர்க் அவுட் நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வரிசையில் தான் நிற்கணும். ஏன்னா அந்த அளவு கூட்டம் கூடுதலாக இருக்கும். இப்போ யாருக்கும் இந்த கம்பியை பற்றி அதிகமாக தெரியறது இல்லை, யாரும் உபயோகப்படுத்துறதும் இல்லை. ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த கம்பியானது பழுதடைஞ்சு கிடக்குது. இப்போ நம்ம ஒர்க் அவுட் நம்பர் 5க்கு வந்துட்டோம். இந்த ஒர்க் அவுட்டு ஃபோர் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட்டு. ஃபோர் ஆர்ம்ஸுக்கு நீங்கள் எத்தனையோ ஒர்க் அவுட் போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஃபோர் ஆர்ம்ஸு வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரியான உடற்பயிற்சி இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருக்கும் அதிகமாக தெரியறது இல்லை. அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த சேனலை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல ஒரு பதிவுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.